சரி, ஒரு லேப்டாப்பை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மெலிசான சாதனா எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இத ரொம்ப சுலபமா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல மதர் போர்டு. இதை ஒரு பெரிய நெடுஞ்சாலை மாதிரி நினைச்சுக்கோங்க. உள்ள இருக்க ஒவ்வொரு பாகமும் இங்கதான் இணைக்கப்பட்டிருக்கும். சிபியூவா? அதுதான் மூளை. நீங்க டைப் பண்ணும் போதோ அல்லது கிளிக் பண்ணும் போதோ சிபியு தான் எல்லா யோசனைகளையும் செஞ்சு ஸ்கிரீன்ல காரியங்களை நடக்க வைக்கும். அடுத்து ரேம். இது உங்க குறுகிய கால ஜாபகம் மாதிரி. நீங்க கேம்ஸ் விளையாடும் போதோ அல்லது ஆப்ஸை இயக்கும் போதோ ரேம் உங்க லேப்டாப் வேகமா வேலை செய்ய உதவும். ஆனா லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டா பூக்கெக் எல்லாம் போயிடும். இப்போ ஸ்டோரேஜ். இது உங்க நீண்ட கால ஜாபகம். உங்க எல்லா போட்டோக்கள், பாடக, காலேஜ் ஃபைல்கள் இங்க பத்திரமா சேமிக்கப்படும். பழைய லேப்டாப்கள் HDD சைட் பயன்படுத்தும். புது லேப்டாப்கள் SSD பயன்படுத்தும். அவை ரொம்ப வேகமா இருக்கும். மேலும் மின்சாரத்தையும் மிச்சப்படுத்தும். GPU அடுத்து வருது. இது உங்க கலைஞர், வீடியோக்கள், கேம்கள் மற்றும் கிராபிக்ஸ் எல்லாம் இதுதான் கையாளும். சில லேப்டாப்களில் தனி GPU இருக்கும். சிலவற்றில் CPU-க்குள்ளே இருக்கும். பேட்டரிய பத்தி பேசுவோம். லித்தியம் அயன் பேட்டரிக்கு நன்றி. உங்க லேப்டாப் பக்கத்துல பிளக் இல்லாமலும் வேலை செய்யும். ஆனா இந்த சக்தி எல்லாம் இத சூடாக்கும். அதனா உங்களுக்கு ஒரு கூலிங் சிஸ்டம் தேவை. பென்ஸ், ஹீட் சிங்க்ஸ் எல்லாம் சூட்டை குறைக்க உதவும். மேல கீபோர்டு, டச்பேட், டைப் பண்ண, ஸ்வைப் பண்ண அல்லது கிளிக் பண்ண எல்லாம் இங்கிருந்து தான். அப்புறம் டிஸ்பிளே. அதுதான் எல்லாத்துக்கும். உங்க ஜன்னல், திரைப்படங்கள், குறிப்புகள், மீம்ஸ். பெரும்பாலான லேப்டாப்கள் இப்போ பிரகாசமான தெளிவான LED அல்லது OLED ஸ்கிரீன்களை பயன்படுத்துகின்றன. போர்டுகளை மறந்துடாதீங்க. USB ஹெட்போன் ஜாக், HDMI உங்க சாதனங்களுக்கான எல்லா பயனுள்ள இணைப்புகளும். அதனால அடுத்த முறை உங்க லேப்டாப்பை திறக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சூட்டு முயற்சி. இந்த பாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்க டிஜிட்டல் உலகத்தை இயங்க வைக்குது. சூப்பரா இருக்குல்ல?